Hi, this is Selfie User NK. Everybody makes way for the bullet. என்னடா சப்பாங்கள் போட்டு உட்காந்துக்கிறான், என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. சும்மா ஒரு வீடியோ பண்ணலாம்னா ஒரு விஷயமும் ஷேர் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேட்டருக்குள்ள போல நிறைய பேச வேணாம். ஃபர்ஸ்ட் ஒரு 15 days முன்னாடி எனக்கு ஒருத்தர்கிட்ட கால் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு தெரிஞ்ச சார் வந்து நசீர் சார்னு சொல்லிட்டு பாரத் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறாரு. இஸ் மை கிரிக்கெட் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஸோ வந்துட்டு அது என்னன்னா எல்லாருக்கும் லேக்கி பிளாகர் யாருன்னு தெரியும். இப்போ ரீசெண்டாக வந்து Z900 வாங்கியிருக்காரு. அவர் வந்துட்டு ஆக்சுவலாக லேக்கி பிளாகர் வந்துட்டு இப்போ பெங்களூரில் இருக்காரு கரெக்டாக. அவர் பிளாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹிந்தி, கர்நாடகா, தமிழ் எல்லாத்தையும் பண்ணுறாரு. என்ன ஹைலைட்னா அவர் எங்க படிச்சாருன்னா ஆக்சுவலா வந்துட்டு கிருஷ்ணகிரியில பாரத் ஸ்கூல்ல ஆக்சுவலா படிச்சாரு. அப்புறமா டே பை டே இம்ப்ரூவ் பண்ணி யூடியூப்ல பெங்களூர்லேயே செட்டில் ஆகி இப்போ ஒரு நல்ல ஒரு லைஃப்ல இருக்காரு. கங்க்ராட்ஸ் ஃபார் ஹாப்பி ஃபார் தட். அவர் என்ன பண்ணாருன்னு அவர்கிட்ட பேசணும்னு ரொம்ப நாளுக்கு ஆசை. அவர் வந்துட்டு பிளாக் வந்துட்டு அவர் ஸ்கூல் பிளாக் வந்துட்டு நிறைய போடுவார் ஆக்சுவலா. எங்க நான் இங்கே தான் ஸ்கூல் டேஸ்லாம் முடித்தேன் கிருஷ்ணகிரியில் அப்படின்னு. அங்கே ஒரு தாட்டி வந்துட்டு போயிருக்காரு. அப்போ நான் சொன்னேன் அண்ணா கிட்டனா ஸ்டூடெண்ட் அண்ணா ஆக்சுவலாக அவர் வைஸ் பிரின்சிபலாக இருக்காரு. அங்கே ஸ்டூடெண்ட் நம்ம நசீர் சார் சொன்னால அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஸ்கூல் வந்துட்டு போகிறாங்கன்னா உங்களுக்கே தெரியலையா? ஏன்னா அவருக்கே வந்துட்டு அவர் வாங்குறதுக்கு தெரியல. இப்போ வீடியோ எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா லேட்டராக நான் சொன்னேன் இன்ஸ்டாகிராம்லாம் காமிச்சாங்க. அது இவ்வளோ ஃபேமஸ்ன்றது அவருக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சிட்டப்போ நான் சொன்னேன் நெக்ஸ்ட் டைம் தான் இன்ட்ரோ பண்ணி வைங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். அவர் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக 2 months கழிச்சு லேக்கி பிளாக் வந்துட்டு கிருஷ்ணகிரிக்கு வந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு ஸ்கூலுக்கு போய் மீட் பண்ணப்போ நசீரை நான் கால் பண்ணி நார்மல் காலில் வீடியோ கால் பண்ணி அப்புறமா வந்துட்டு காமிச்சாரு லேக்கிஸ்க்கு. நான் நினைச்சே பார்க்கல லேக்கி எனக்கு வந்து வீடியோ கால் பேசினாரு. ஃபர்ஸ்ட் டைம் பேசின மாதிரியே இல்லை, நல்லா பேசின, நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு. என்னோட சேனலை சர்ச்லாம் பண்ணாரு. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து வச்சுட்டேன். ஸ்டார்டிங்காக அவர் சொல்கிறேன் நான் என்ன கொடுக்க போகிறேன்டா அப்படின்றது நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் ஆன் பண்ணேன். அது என்ன ஆச்சு கிளாஸில் சொல்கிற வீடியோ இருக்கு. ஆக்சுவலாக இவன் இந்த நம்ம லக்கி கூட அதில் இம்ப்ரூவ் ஆனால் ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணாரு. லக்கியை பார்த்துட்டு என்ன பார்க்குறாரோ இல்லையோ லக்கியை ரொம்ப பார்த்தாரு. கேட்டதாகவும் சொன்னார். நான் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் பெங்களூரில் அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், சில டவுட்ஸில் நான் கேட்டேன் யூடியூப்பில். இந்த மாதிரி டைமிங் இருக்கா, இந்த டைமிங்கில் போகும், இந்த டைமிங்கில் போட்டால் தான் வந்து புஷ்அப் ஆகும் அப்படி எப்படிலாம் நிறைய கேட்டேன். அவர் சொன்னது என்னன்னா உனக்கு சீக்கிரமாக ரீச் ஆகணும்னா ஷார்ட்ஸ் ஒரு வே, உனக்கு ஸ்லோவாக ஸ்டெடியாக ரீச் ஆகணும்னா வீடியோஸ் இருக்கு. எந்த டைம் போடுறதுலாம் முக்கியம் இல்லை, என்ன கண்டென்ட் போடுற, நீ என்ன இண்டிவிஜுவலாக இருக்க, உன் கண்டென்ட் என்ன இண்டிவிஜுவலாக இருக்கு தான் மேட்டர்னாரு. எல்லாம் புரிஞ்சிச்சு. பட் என்ன பிரச்சனைனா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலைங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. நம்ம என்ன பண்ணோம், ஸ்பீட் ரெக்கார்ட் எடுக்கும்போது மைக்ரோஃபோன் ஆன் பண்ணுவோம். நம்ம நார்மல் ஆண்ட்ராய்டில் தன்னால ஆன் ஆகிடும். பட் ஐஃபோனில் அப்படி ஆகாது. சரி பரவாயில்ல, நான் எடுத்து பார்க்குறேன் ஆடியோவே இல்லை. ஐயோன்னு ஆயிடுச்சு எனக்கு. நடக்கட்டும், ஒரு நடந்துச்சு. இந்த ஆடியோ இல்லாததும் பெரிய ஒரு அன்லக்கி தான். பட் அந்த அன்லக்கிலையும் சில லக்கி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ பார்ப்போம். அவர் வந்துட்டு நான் வந்துட்டு அவர்கிட்ட ஒரு இது கேட்டிருந்தேன், ஒரு ரெக்வெஸ்ட்டு. பட் அவருக்கு என்ன ஹியரிங் பண்ணிக்கிட்டாருன்னு தெரியல. இன்ஸ்டாகிராமில் நான் மெசேஜ் பண்ணுறேன், ப்ரோ நீங்கள் பாருங்கள் ஆர்சி நம்பர் எனக்கேன்னு வரும், நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க. ஏன்னா அவர் என் நம்பரோட போய் மெசேஜ் பண்ணியிருக்காரு. இப்படி நடக்குது, தனியாக பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், மைண்ட் அட்டென்ஷனாக இல்லை, என்ன சொல்கிறது, ஹார்ட் ஒர்க்கும் கம்மி, என்ன பண்ணுன்றது தெரியாமல் இருக்கிறதால அவர்கிட்ட கேட்டேன். பட் அவர் இப்போ வரைக்குமே மெசேஜை பார்க்கல, ரிப்ளைவும் பண்ணல. பட் நான் வீடியோ கால் ஒரு ஸ்டோரி போட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது வரைக்கும் ஓகே. இப்போ வரைக்கும் அவர் எனக்கு எதுவும் மெசேஜ் பண்ணல, வந்து மீட் பண்ணலான்னாரு, அதுவும் எதுவும் நடக்கல. இட்ஸ் ஓகே. பேசுனதே பெரிய விஷயம். அது நடந்த நசீரனா முடியுமா அப்படின்றது தேங்க்ஸ்ண்ணா. உங்களுக்கு இந்த கிளாப்ஸ்லாம் போடுறேன். நெக்ஸ்ட் என்ன ஆச்சு நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இப்போ நான் சொல்கிறான் பாருங்க, வேற லெவலாக ஆயிடுச்சு ஒன்று. இந்த சொல்ல வேணாம்,
வண்டி ஓட்டிட்டே சொல்லுங்க என்ன பிரச்சனையா அதை பார்த்துக்காரு. இந்த டேங்க் கவர் யாரோ பிச்சுட்டாங்க. ஆக்சுவலி மண்ணள்ளி போடுறாங்க என் கதையில். இப்படி தான் ஒரு மண்ணள்ளி போட்டாங்க ஷோரூமில். நான் தப்பிச்சிட்டேன்.